டோபி ஸ்கூலுக்கு ஒரு புது டயர் எரேசர் கொண்டு போனான். அது பார்க்கறதுக்கு வித்தியாசமாவும் அழகாவும் இருந்துச்சு. அவனோட நண்பர்கள் கிட்ட காட்டினான். எல்லாரும் வாவ்னு சொன்னாங்க. ஜின்டுக்கு அந்த டயர் எரேசர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால டோபியோட பேக்ல இருந்து கேட்காமலேயே எடுத்துக்கிட்டான். வீட்டுக்கு போன டோபி அவனோட பேக்ல டயர் எரேசரை தேடினான். ஆனா டயர் எரேசர் இல்ல. அதனால டோபிக்கு ரொம்ப கவலையா ஆயிடுச்சு. ஜின்டு அந்த டயர் எரேசரை அவங்க அம்மா கிட்ட காட்டினான். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால டோபியோட பேக்ல இருந்து எடுத்துக்கிட்டேன்னு சொன்னான். அதுக்கு ஜிண்டுவுடைய அம்மா இது மாதிரி மற்றவங்களோட பெர்மிஷன் இல்லாம அவங்களோட பொருட்களை எடுக்கக்கூடாது. நீ டோபியோட பேக்ல இருந்து இந்த டயர் எரேசரை எடுத்திருக்க கூடாது. நாளைக்கு இந்த டயர் எரேசரை அவன்கிட்ட திருப்பி கொடுத்து மன்னிப்பு கேளு. நான் உனக்கு வேற வாங்கி தரேன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் ஜிண்டு அந்த டயர் எரேசரை டோபி கிட்ட கொடுத்து மன்னிப்பு கேட்டான். டோபிக்கு அந்த டயர் எரேசரை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. பரவாயில்ல ஜிண்டு, நீ மன்னிப்பு கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா விளையாட போனாங்க.